அரசியல் கட்சியாலோ அரசியல்வாதிகளாலோ கிட்டக்கூட எட்ட முடியாத பல திட்டங்கள் அவருடைய கரங்களினாலே தியாகி அவர்கள் பல கோடிக்கணக்கான உதவி திட்டங்கள் இந்த மண்ணிலே போய் சேர்ந்திருக்கிறது. எந்த ஒரு கோடி கணக்கா சாமான் இருக்கு. 10 கோடி சந்தோஷமா கொடுக்கத்தான் வழிகிட்டேன். ஜனம் விடுதே இல்லையே. பிள்ளைகளுக்கெல்லாம் சரிதானே என்ன செய்ய அதனை சிறப்பிக்கும் மூலமாக இந்த மண்டலே உதவி தேவைப்படுகின்ற எங்களுடைய உறவுகள் வேண்டும். இறைவனுக்கு ஒப்பான ஒரு பணி, உண்மையிலே இறைவனையும் தாண்டி ஒரு பணி என்று சொல்லலாம். அப்படியான ஒரு அழகான ஒரு வேலை திட்டத்திற்கு அவர்கள் எடுத்திருக்கின்ற உலக மண்டலே உலகினுடைய இந்த பகுதி இயக்குனர் உயிர் பாட்டு ஒரு வந்ததின பாடலை பாடுவதற்காக ஒரு பாடகர் குயில் அவர்களை அழைக்கின்றோம். இதோ அந்த பாடல் அதனுடைய கலை திறமையினை உலகம் கண்டுகொண்ட ஒரு பாடல் என்று சொன்னால் இந்த பாடல் தான் நிச்சயமாக. இதோ ஒரு டேர்முக்கு கட்டித்தாங்க என்ன காசு அது தரலாம். எனக்கு ஸ்கூலுக்கு படிக்கிறேன். தங்கச்சியும் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறது. அவையில் என்ன அந்த காசு கட்ட வழி இல்லாதால ஸ்கூலுக்கு போக முடியாது. 2 months அடுத்த டேர்ம் டீச்சர் கொண்டு காட்ட வேண்டாம். இல்லை அடுத்த டேர்ம் டீச்சர் கொண்டு காட்ட முடியாது. அடுத்த டைம் ஃபீஸை கொண்டு கட்ட முடியும். சரியா நான் கடிச்சு கொண்டு அடுத்த டைம் அப்போ இந்த வருஷத்துக்கு வட்டியாச்சு. சரியா படிக்க தருவேன். படிக்க வேணும், பாட்டம் படிக்கணும். உழைத்து தேர்ந்தவர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் கொடுத்து தேர்ந்தவர் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒருவர் தான், அது தியாகி ஐயா அவர்கள் தான்.
எனவே ஒரு ஏழைகளுடைய முகத்தில் சிறப்பை உருவாக்குகின்ற அந்த மிக முக்கியமான வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்ற தியாகி ஐயா அவர்களை இந்த இடத்திலே நாங்கள் பாராட்டப் போகிறோம். இதனை அழைத்து அது மட்டுமல்லாமல் சமூக பணி, கல்வி பணி என்று பல்வேறுபட்ட வேலை திட்டங்களிலே தன்னுடைய சிரத்தை எடுத்து தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றவர். இப்பொழுது புதிதாக கலைப்பணியையும் எங்கள் மண்ணிலே வளர்க்கின்ற வேலை திட்டங்கள் பலவற்றை முன்னெடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தியாகி ஐயா அவர்கள் பல கோடிக்கணக்கான உதவி திட்டங்கள் இந்த மண்ணிலே போய் சேர்ந்திருக்கிறது. எந்த ஒரு அரசாங்கத்தாலோ எந்த ஒரு அரசியல் கட்சியாலோ அரசியல்வாதிகளாலோ கிட்டக்கூட எட்ட முடியாத பல திட்டங்கள் அவருடைய கரங்களினாலே இந்த அருகில் இருப்பது ஒரு ஆண்டவனுக்கு அருகில் இருப்பது போன்ற ஒரு உணர்ச்சி எங்களுக்கு தருகிறது. இங்க நிறைய ஊடகங்களை சேர்ந்த நண்பர்கள் அதற்கான மொழி பிரிவுகள் எங்களுடைய செந்தமிழில் இருக்கிறதா என்று கூட கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே உண்மையிலே கொடுத்து தேய்கின்ற ஒரு மனிதர் என்று சொன்னால் அவர் தியாகி அவர்கள் தான். எனவே அவருடைய உழைப்பினுடைய பெரும்பகுதி